இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணுறது கவர்மெண்ட் டெபாசிட்டான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் தான். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் 16% மேலே இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாப் 7 ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே அதிகபட்ச வட்டி தரக்கூடிய 7 முக்கியமான ஸ்கீம் பற்றி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஒரு கம்பேரிசன் டேபிள் மூலிமா ஒவ்வொன்றோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸ்பெஷாலிட்டிஸு, யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்கான வீடியோ டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஒரு சேஃபாக ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுவும் சில ஃபீச்சர்ஸும் மாறுபடுது. சில வைரல் வீடியோவில் 16% மேலே வட்டி வரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? உண்மை என்னன்னு செக் பண்ணிடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா ஸ்கீமுக்கு மாறுபடுது. அதிகபட்ச வட்டி 8% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் டிஃப்ரெண்ட்டான ரூல் இருக்குது. ஸோ வட்டி மட்டும் பார்க்கக்கூடாது, நமக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரி, 16 வருஷத்துக்கு மேலே ரிட்டர்ன் கிளைம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா சில வைரல் வீடியோவில் கிளைம் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜெனுவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 16 வருஷம் கிளைம் எப்படி பண்ணுறாங்கன்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 7.4% இன்ட்ரெஸ்ட்டு, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 8.2% இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டையும் கூட்டிக்கிறாங்க. கூட்டி 15.6, அதாவது 16 வருஷத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மிஸ்லீடிங். 2 வட்டி கூட்ட முடியாது, கணக்கே தப்பு. ரியல் ஃபேக்டை பார்த்தோம்னா ரியாலிட்டி செக் பண்ணும்போது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 8.2% கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆவரேஜ் பார்க்கும்போது 7.8% ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டுலேயும் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உனக்கு ஆவரேஜான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கீம் டிஃப்ரெண்ட் பீரியடும் இருக்குது. அது போக மந்த்லி இன்கம் ஸ்கீம்ங்கிறது 5 வருஷத்துக்கான ஸ்கீமு. செல்வமகள் திட்டங்கிறது நான் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி குழந்தையோட 21 வயசால் தான் பணத்தை எடுக்க முடியும். ஸோ 16 வருஷங்கிறது ஆக்சுவல் கால்குலேஷன் இல்லை. 7.4 8.2 கூட்ட முடியாது, ஆவரேஜ் தான் பண்ணணும். 7.8% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். மெயினாக ஃபைனான்ஸ் வீடியோவில் இந்த கிராஃபிக்ஸு, பணம் கொட்டுற மாதிரி கட்டுக்கட்டாக வர மாதிரி இதெல்லாம் பார்த்து மயங்காமல் ஆக்சுவல் ஃபேக்ட் செக் பண்ணி இதுக்கு மேலே டவுட்டாக இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பார்த்து ஏமாறாதீங்க. சரி, ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தனியாக பார்த்துடலாம். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறதையுமே, அடுத்தது அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட்டு எதுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையுமே, ஒவ்வொன்றோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஸ்கீம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உண்மையான வட்டி விகிதங்களை பார்த்தலாம். ஒவ்வொரு ஸ்கீமாக பார்க்கலாம். சரி, ஃபுல் லிஸ்ட்டு 7 திட்டங்களோட வட்டி விகிதங்களை ஒரே இதில் பார்த்துடலாம். கூடவே ஃபியூச்சர்ஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% கொடுக்குறாங்க. இது சீனியர் சிட்டிசனுக்கு எலிஜிபிள். அதுபோக சில விஆர்எஸ் ஆனவங்க 6 மில்லியன் ரிட்டர்ன் ஆனது சில கன்செஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 மாதத்துக்கு ஒருக்கா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. ரெகுலராக இன்கம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளானது. மெயினாக சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப சூட்டபுளான திட்டம். மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா அதிகபட்சம் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீரியட் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 மாதமாக எக்ஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப சூட்டபுளானது. ஒவ்வொரு ஸ்கீமுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க தனியாக. டீட்டெயிலாக பார்க்க நினைக்கிறவங்க இந்த காரணம் கொடுத்துருக்க வீடியோவும் பார்த்துருங்க. SCSக்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ சமயத்தில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்கள். அடுத்து SSY சொல்லக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டம். இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி 8.2%. இது எலிஜிபிள் கேர்ள் சைல்டு, அதாவது 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நீண்ட கால முதலீடு. பெண் குழந்தையோட 21 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதாவது வட்டிக்கு வட்டி கிடைக்கும். கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. ஸோ பெண் குழந்தையோட எதிர்கால படிப்புக்கு, திருமணத்துக்கு ரொம்ப சூட்டபுளானது. செல்வமகள் சேமிப்பு பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். சரி, அடுத்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பெண் குழந்தைக்கான அக்கௌண்ட்டு, லிமிடெட் பீரியடான இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீண்ட கால முதலீட்டுக்கு சூட்டபுளானது. டேக்ஸ் பெனிஃபிட் EEE பெனிஃபிட் இருக்குது. பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அடுத்து NSC நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% வட்டி கொடுக்குறாங்க. யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கீம்லேயே அதிகபட்ச வட்டி இதுக்கு தான் இருக்குது.
இது ஃபிக்ஸ்டு பீரியட் 5 வருஷம் ஸ்கீமு. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் போடும்போது மட்டும் ஏடிசியில் இன்கம் கிடச்சிக்கிற மாதிரி பெனிஃபிட் இருக்குது. இது ஃபிக்ஸட் இன்கம் பாதுகாப்பாக 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளானது. ஆர்டிஎம்மு என்எஸ்சியும் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நல்லா சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ 1 லட்சம் வியூக்கு மேலே நல்லா போயிட்டுருக்கு. வீடியோ பாருங்கள். அடுத்து கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து 7.5% கொடுக்குறாங்க. இது வந்து 115 மாதத்தில், அதாவது 9 வருஷம் 7 மாதத்துக்கு டபுள் ஆகும். எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ கிடைக்கும். 1 லட்சம் போட்டிங்கன்னா 2 லட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு சூட்டபுளானது. முதலீட்டை ரெட்டிப்பாக நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். என்எஸ்சி கேவிபி ரெண்டை பற்றி தனித்தனியாமல் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, 5 வருஷம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் டைம் டெபாசிட்டு. டைம் டெபாசிட்டில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படிலாம் இருக்குது. 5 வருஷம் டைம் டெபாசிட்க்கு அதிகபட்ச வட்டியான 7.5% வட்டி கொடுக்குறாங்க. இது 5 வருஷம் பீரியடுக்கான காலம். கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. போடும்போது மட்டும் 5 வருஷம் டெபாசிட் மட்டும் ஏடிசியில் பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சூட்டபுளானது. இது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கம்பேரபிள் கூடியது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டுக்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன பெட்டர், எது டிஃப்ரெண்ட் கம்பேரிசன் வீடியோன்னு போட்டிருக்கோம். வீடியோவும் பாருங்கள். அடுத்து எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு. இது வட்டி வந்து 7.4%. மாதம் மாதம் வட்டி வரக்கூடியது. அதிகபட்ச லிமிட் இருக்குது. அதாவது சிங்கிள் அக்கௌண்ட் ஒருத்தர் டெபாசிட் பண்ணால் அதிகபட்சம் 9 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ரெகுலராக மாதம் மாதம் இன்கம் வேணுங்களுக்கு சூட்டபுளானது. இது கவர்மெண்ட் கேரண்டி கிடைக்கக்கூடியது. போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸில் 14,100 ரூபா எப்படி மாத வருமானம் பார்க்கலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%. இது நீண்ட கால முதலீட்டுக்கானது. இது 15 வருஷ காலம். அதுக்கு மேலே வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்குது. போடும்போது ஏடிசி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் டேக்ஸ் கிடையாது. எடுக்கும்போது எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. வரியே இல்லாமல் 1 கோடிக்கு மேலே எப்படி வாங்கலாம் பிபிஎஃப்பில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். சரி, அடுத்து வந்து 7 ஸ்கீமையுமே கம்பேரிசன் பண்ணி எது பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக குறிப்பாக எந்த ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறத விட எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. சரி, கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்எஸில் 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது சீனியர் சிட்டிசனுக்கு சூட்டபுளானது. செல்வம் சேமிப்பு திட்டத்தில் 8.2% அதை வச்சு இது வட்டி இதுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கானது. என்எஸ்சி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு. இது யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். 7.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷ காலம். போடும்போது மட்டும் ஏடிசி பெனிஃபிட் இருக்குது. கிசான் விகாஸ் பத்ரா 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது 115 மாதத்தில் டபுள் ஆகக்கூடியது. 5 வருஷம் டைம் டெபாசிட்டு. இது வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இது போடும்போது மட்டும் ஏடிசி பெனிஃபிட் கிடைக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு 7.4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இது மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்ணக்கூடியது. பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது 7.1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ட்ரிபிள் பெனிஃபிட்டு இருக்குது. சரி, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பெட்டரா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா அப்படின்னு அடுத்து பார்த்துடலாம். சரி, எஸ்சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு சூட்டபுளாக இருக்கும். செல்வம் சேமிப்பு திட்டத்தை வந்து 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு சூட்டபுளாக இருக்கும். என்எஸ்சி வந்து 5 வருஷம் ஃபிக்ஸடாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். கிசான் விகாஸ் பத்ரா டபுளாக வரைக்கும் 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். டைம் டெபாசிட்டு 5 வருஷம் அது குறைய வேணாலும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டெபாசிட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது. அது வந்து மாதம் மாதம் இன்கம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிபிஎஃப் வந்து நீண்ட காலம் 15 வருஷம் அதுக்கு மேலே எந்த டேக்ஸும் இல்லாமல் ரிட்டர்ன் நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதிக வட்டி மட்டும் சொல்ல முடியாது. சிறந்த திட்டம்ங்கிறது மற்ற பல விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். சரி, எந்த ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்? நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் இன்கம் நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு எஸ்சிஎஸ்எஸும் பெட்டராக இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா எஸ்சிஎஸ் ஸ்கீம் பெட்டராக இருக்கலாம். கேர்ள் சைல்டு இருக்குது, 10 வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா செல்வம் சேமிப்பு திட்டம் நல்லாயிருக்கும். 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்எஸ்சி அல்லது 5 இயர் டைம் டெபாசிட்டு பெட்டராக இருக்கும். லாங் டைமில் இருக்கணும், டேக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் பெட்டராக இருக்கும். லாங் டைமில் டபுளாக நினைக்கிறதுக்கு கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா நல்லாயிருக்கும். ஸோ இலக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ 14 வருஷம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 வருஷம் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எதுலேயுமே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸில் அதிகபட்ச வட்டி இருக்கக்கூடிய ஸ்கீமே 8.2% தான். அதுவுமே சில ஸ்பெஷல் சீனியர் சிட்டிசன் 10 வயசுக்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்கீமில் அதிகபட்ச வட்டி என்எஸ்சிக்கு 7.7% இருக்குது.
ஸோ ஒரு பணத்துலேருந்து வரக்கூடிய வட்டி எடுத்து இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே சமயம் 2 வட்டி கூட்டிக்க முடியாது, ஆவரேஜ் தான் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறது தப்பு. 7.8% வட்டி தான் வருது, அது 16% மாற்றி சொல்கிறது வந்து கண்டிப்பாக தப்பான தகவல் தான். என்னோடய ஃபைனல் ஒப்பீனியன் வந்து போஸ்ட் ஆஃப் ஸ்கீம் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. உங்கள் கோல், உங்கள் இலக்கு என்ன பீரியடில் எங்களுக்கு பணம் வேணும், டேக்ஸ் பெனிஃபிட் வேணுமா, இன்கம் நீட், அதாவது உங்களுக்கு மாதம் பணம் வேணுமா, அல்லது கடைசியில் லம்சமாக அமௌண்ட் வேணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணணும். இந்த வைரல் வீடியோ பார்த்து மிஸ்லீட் ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து பண விஷயம், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் போய் அஃபீஷியல் ரேட்டுங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஃபைனல் சம்மரி பார்த்திங்கன்னா பெஸ்ட் 7 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 8.2 இங்கே ஆரம்பித்து முன்னாடி 7.1 வரைக்கும் வருது. எது இருக்குன்னு பார்த்தோம்னா SCSSக்கும் செல்லுமாலுக்கும் 8.2 வருது, NHCக்கு 7.7 வருது, கிசான் விகாஸ் பத்திராவுக்கு 7.5 வருது, டைம் டெபாசிட்டுக்கு 7.5 வருது, POMSல 7.4 வருது, PPFல 7.1 டேக்ஸ் இல்லாத இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அதிகபட்ச வட்டி 8.2 தான். இதுலேருந்து உங்களுக்கு எது சூட்டபுள்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுபோல் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஹெல்த் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன். நிறைய ஹெல்த் பற்றி வீடியோ கேட்டாங்க. அன்றாட உடல்நலத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உணவு முறைகள், வாழ்க்கை முறை என்ன, நிறைய தவறான நம்பிக்கைகள், வதந்திகள் உலவிட்டுருக்கு, உண்மை என்ன, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்த் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்கள் பணத்துக்கு வந்து சரியான திட்டத்தை தேர்ந்தெடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னோடய பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.